மாயம்பக்தி நேர்களுக்கு வணக்கம். குரு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாக இருக்கார். இப்போ 2026 ஜூன் 2ஆம் தேதி. இதுக்கு 12 ராசிக்காரங்களுக்கான பலன்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம அரங்கத்துக்கு வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். 12 ராசிக்காரங்களுக்கான இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நவகிரகத்தில் கிட்டத்தட்ட 9 கிரகங்கள் சொல்லுவோம். இந்த 9 கிரகங்களில் 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள், ராகு பகவானும் கேது பகவானும். ஸோ மீதி உள்ள 7 கிரகங்களில் மிக சுப கிரகம், ஒரு தூய்மையான சுத்தமான கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட கிரகம் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்முடைய குரு பகவான். இப்போ இந்த ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சிலாம் ஆனால் மக்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கும். ஆனால் குரு பயிற்சிங்கிறப்ப நம்ம எல்லாருமே வெல்கம் பண்ணுவோம். அது யாராக இருந்தாலும் சரி, அப்பாடி குரு பயிற்சி வருதப்பா அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த வருடத்தில் ஒரு மிகப்பெரிய சிறப்பை நமக்கு அனைவருக்குமே ஒரு 12 வருஷத்துக்கு பிறகு கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது உண்மை. ஸோ அது என்ன சிறப்பு அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வான கடக ராசிக்குள்ளே அவர் போகக்கூடிய இந்த அற்புதமான காலம் ஒரு 12 வருஷத்துக்கு ஒருக்க நடக்கக்கூடிய செயல்பாடு. ஏன்னா குரு ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடப்பதற்கு 1 வருட காலம் எடுத்துக்கிடுவார். அதிசாரமாக முன்னோக்கி போவார், பின்னோக்கி அப்புறம் வக்ரமாகி வருவார். அப்படிங்கிறது கூட பொதுவாகவே ஒரு ராசியிலேருந்து அவர் மெயினாக ஒரு குரு பயிற்சி அப்படிங்கிறது 1 வருஷத்துக்கு ஒருக்க நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. ஸோ இந்த செயல்பாடானது பார்த்திங்கன்னா இந்த வட்ட கடகத்துக்குள்ளே வர்றது அப்படிங்கிறது நம்மளுடைய குரு பகவானுக்கு மிக பிடிச்ச வீடே கடகராசி தான், உச்ச வீடு. ஆமாம், அந்த வீட்டில் தான் அவர் உச்சம் அடைகிறார். ஸோ அப்போ தனக்கு பிடித்த வீட்டில் அமர்ந்து அவர் ஸ்தான பலத்தை விட அவருடைய பார்க்குற பார்வையுடைய செயல்பாடு வில் பவராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. சிம்ம ராசிக்காரங்கன்னு எடுத்துக்கிட்டாலே இப்போது சனி பயிற்சி அவங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ சனி அவங்கள போட்டு படாத பாடு படுத்தி எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த குரு பயிற்சி இவங்களுக்கு இது சாதகத்தை கொடுக்குமா இல்லை ஏதாவது பாதகத்தை கொடுக்கும்? அதாவது குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு வருகிறார், சனி பகவானும் 8ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவாகவே சிம்மராசி என்பவர்களை கூட்டு வச்சு கேட்டிங்கன்னா, சனி 8ஆம் இடத்துல வந்ததை விட இருந்து பாதிப்பை கொடுப்பதை விட சனி பகவான் இவங்களுக்கு 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்துல தான் நிறைய பிரச்சனை கொடுத்தார். கிட்டத்தட்ட கடந்த 5 வருடத்தில் இவங்களுடைய லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள், அதுவும் ஒரு 3 வருஷமாக இவங்க லைஃப்பில் என்னென்ன விஷயங்களை இவங்க ஒரு தைரியமாக செஞ்சாங்களோ அதெல்லாம் செய்ய விடாமல் இவங்களை தடுத்துச்சு. ஸோ அந்த நிலை இப்போ மாறப்போகுது. சிம்ம ராசிக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு வராரு, மறைவு ஸ்தானத்துக்கு வராருங்கிறத விட இவங்களுக்கு 8க்குரிய 12ல் மறையாது மிகப்பெரிய அற்புதம். 5, 8க்குரிய குரு இவங்களுக்கு 12ல் மறையனால உச்ச வீட்டிலேருந்து சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்க சனி பகவானை பார்க்க போகிறார். அப்போ சிம்ம ராசிக்காரங்க இனிமேல் தான் செம்மையாக வாழ போகிறாங்க, சிறப்பாக வாழ போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். மனசுக்குள்ளே சந்தோஷங்களை தொலைச்சிட்டு இருக்காங்க. எப்படி ஒரு சந்தோஷத்தை எதிர்பார்த்தேன், இப்படி என் லைஃப் போச்சே அப்படிங்கிற நிலைமை தான் அவங்களுடைய லைஃப்பில் போய்கிருக்கு. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. இவங்களுடைய சந்தோஷம் உண்மையிலே நிலைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு. சில சிம்மராசிக்காரங்களாம் கேட்காங்க, ஐயா சந்தோஷம் ஏதாவது கடையில் ஏதாவது கிடச்சா கூட காசு கொடுத்து கூட வாங்கிடுறேன், எவ்வளோ செஞ்சாலும் பரவாயில்லைங்க, கொஞ்சமாச்சும் மனசு ரிலாக்ஸாக வேண்டாமா, ஒரு நினச்ச சந்தோஷத்தை அடைய வேண்டாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலை சிம்மராசிக்கு கடந்த காலங்கள் நடந்த விஷயம் இப்போ தான் மாறப்போகுது. இவங்களுடைய சந்தோஷம் நிலைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பும், வீடு மனை கட்டக்கூடிய வாய்ப்பும், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புலாம் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக இவங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கறனால மனசு ரிலாக்ஸ் ஆகும். இவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் இவங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக கிரகங்கள் ரீதியாக ஏற்பட போகுது. அதே போல் கடன் பிரச்சனை மீண்டு வரப்போகிறாங்க. இவங்களுக்காக வாங்கின கடனை விட பிறருக்காக ஓடோடி செஞ்ச விஷயங்கள் தான் நிறையா. பொதுவாக சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னா சூரியன். சிம்ம ராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா கூட இருக்க அத்தனை பேருக்கும் வெளிச்சத்தை கொடுத்துட்டு அவங்க இருட்டுக்குள்ளே போய் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு மன ரீதியாக மேக்சிமம் சிம்மராசிக்காரங்க கவலைகளை வெளியே கொண்டே வர மாட்டாங்க. வெளிப்படையாக சிம்மராசிக்காரங்க ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த தோரணையிலே அப்படியே சிம்மாசனத்தில் அப்படியே ஜம்முன்னு உட்காந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள அவ்வளோ வலியும் அவ்வளோ வேதனையும் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த நிலை மாறப்போகுது. கடன் பிரச்சனை மீண்டு அற்புதமாக வாழக்கூடிய வாய்ப்பு, வேலை வாய்ப்பில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. அதே போல் இவங்க மேலே வீண் பழி சுமைகளை சுமத்திருந்தாங்க, இவங்க செய்யாத தப்புக்கு இவங்க ஒரு கஷ்டம் அனுபவிக்காங்க அல்லது கோர்ட்டு கேஸ் வரையும் போயிருந்தால் கூட அது இவங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு சிம்ம ராசிக்காரங்க ஒரு மீண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை நம்முடைய குரு பகவான் கொடுக்க போகிறாங்க. ஆமாம். இப்போ இவங்க உடல்நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எப்படி இருக்கும்? இல்லை, கடந்த காலங்களில் ரொம்ப மோசமாக இருந்துச்சு.
மன ரீதியாக போராட்டம். ஏன்னா கேது வேறு ராசிக்குள்ளே இருக்கார். இப்போ மன அழுத்தம் அதுவும் சிம்ம ராசியில் பூரண நட்சத்திரக்காரங்களை கூட்டு வச்சு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, ஐயா நான் 2025 மே மாதத்துலேருந்து இப்போ வரையும் என் வாழ்க்கை எப்போ சந்தோஷமாக இருக்கும், எப்போ மன அழுத்தம் இல்லாமல் வாழ்வேங்கிற மாதிரி தான் இருக்காங்க. அதே போல் இவங்களுடைய பார்ட்னர்ஸ்க்கும் இவங்களுக்கு நிறைய பிரச்சனை, கணவன் மனைவி விஷயங்களில் நிறைய பிரச்சனை, அதனாலே ஹெல்த்தில் நிறைய பிரச்சனை. ஸோ இதெல்லாம் அப்படியே கடந்து இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு ஹெல்த்லேயுமே நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு குரு பகவானுடைய செயல்பாடு மூலமாக நம்முடைய சிம்ம ராசிக்கு கிடைக்கும். இப்போ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி முடித்த மாணவர்கள்லாம் இருப்பாங்க, அந்த மாதிரி சிம்ம ராசியில் இருக்க மாணவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் இப்போ இந்த ரிசல்ட்ஸு? உண்மையிலேயே சிம்மராசி மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறனால மேற்படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய யோகம்லாம் வரும். அதாவது இவங்க என்ன படிக்கணும்னு ஆசை எடுத்து வச்சுருக்காங்களோ அந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி மார்க் வாங்கிடுவாங்க. இவங்க யார்ட்டையும் போய் கையேந்தி நிற்கணும்னு அவசியம் இல்லை, யோசித்துக்கிட்டு ஃபீல் பண்ண அவசியம் இல்லை. இவங்க எதிர்பார்த்த மார்க் அப்படியே கிடைக்கும். அதே போல் இவங்க எதிர்பார்த்த டிகிரி, அது இவங்களுக்கு ஒரு காலேஜோ எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் போய் படிக்கணுங்க, நான் கட்டாயமாக படிக்கணும்னு முடிவு எடுத்துட்டேன், ஆனால் தடையாகவே இருக்குன்னா இந்த காலகட்டங்களில் அவங்க முயற்சி எடுத்தாங்கன்னா வெளிநாட்டில் போய் படிப்புக்காக இவங்க போய் நேரம் ஒதுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சிம்மராசிக்காரங்களுக்கு அப்போ இந்த குரு பயிற்சி ரொம்ப நல்லாவே இருக்குது, சாதகமானதாகவே இருக்குது. இப்போ இவங்களுக்கான பரிகாரம்னா என்ன சொல்லுவீங்க? சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் அவங்க என்ன வழிபாடு செஞ்சால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும்னா விநாயகர் வழிபாடு செய்வது அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். குரு பகவான் 12ஆம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கனால நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை இவங்க மறக்காமல் ஞாயிற்றுக்கிழமை போய் வழிபாடு செய்வது இவங்களுக்கு நிறைய மாற்றங்கள், நிறைய முன்னேற்றங்களை இவங்க உணர்வுபூர்வமாக உணர முடியும். இந்த ராசிக்கான குரு பயிற்சி பொது பலனை பார்த்துட்டோம். கண்டிப்பாக இது எத்தனை சதவீதம் அது வந்து ஒர்க் ஆகுது, அதை பற்றி சொல்லுங்கள். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய மாற்றம் வரும், நிறைய முன்னேற்றம் வரும். உங்களுக்கு வீடு கிடைக்க போகுது, வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்க. ஸோ நம்ம ஏதாவது சொல்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பொது பலன், குரு பயிற்சிக்கான பொது பலன் சொல்லி சொல்லும்போது 20-30% மாற்றம் அப்படின்னாக்கா அவங்க எப்படி எல்லா விஷயமும் அப்படியே கிடைச்சிருமா, இல்லை அவங்க எதிர்பார்த்தது எல்லாமே அப்படியே கிடைச்சிருமான்னா அதுக்கு அவங்க சுய ஜாதகம் வலிமையாக இருக்கும். இப்போ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு திசை ஓடும், சில பேருக்கு சூரிய திசை ஓடும், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் திசை, ராகு திசை, ஸோ கிரகங்களுடைய சுக்கிர திசை கூட ஓடலாம். ஸோ அந்த திசாநாதனுடைய அடிப்படையை வச்சு, அந்த புத்திநாதனுடைய அடிப்படையை வச்சு தான் இவங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும், எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் நம்ம தெளிவாக சொல்லலாம். அப்போ இந்த 20-30% அவங்க சுய ஜாதகத்தில் உள்ள நடப்பு திசா புத்தியும், அதே போல் அவங்களுடைய லக்ன ரீதியாக எந்த கிரகங்கள் இணைவாக இருக்குது, எந்த கிரகம் ஆளுமை பெறுது, எந்த கிரகம் வலிமை பெறுகிறது, எந்த கிரகம் வலிமை இழக்கிறது, அது மாதிரி நீசம் அடையுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அந்த கிரகத்துடைய தன்மைகள் இவங்க சாதகத்தில் சாதகமாக இருக்கா அல்லது பாதகமாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எதிர்பார்ப்புக்கான அத்தனை விதமான கேள்விகளுக்குமே நம்ம உறுதியாக தெளிவாக பதில் சொல்ல முடியுங்கிறது கணக்கு. என்ன வந்து பொது பலன்களை பார்த்தாலும் சுய ஜாதகத்தை பார்த்தாதான் அவங்களுக்கு சாதகமா பாதகமாங்கிறத பற்றி நம்ம கணிக்க முடியும். அதனால அவங்களோட சுய ஜாதகத்தை ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பா. இப்போ இந்த குரு பயிற்சி பலன்கள் எல்லாம் பார்த்தோம். கண்டிப்பா நிறைய விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.